ஹாய், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா புதினாவோட குச்சி தான். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் புதினா குச்சிகளை வந்து தண்ணியில் போட்டு வச்சுருப்பேன். அது கரெக்டாக வந்துட்டு நல்லா வளர்ந்து நிறைய இலையெல்லாம் விட்டுச்சு. அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தான் இலையெல்லாம் வளர்ந்துட்டு இருந்தது. அது வந்துட்டு இலை வளரவும் பக்கத்தில் இருக்கிற ஒரு இலையெல்லாம் வந்துட்டு காஞ்சி போய் இதாகிடுச்சு. அதை வந்துட்டு அப்படியே வைக்கக்கூடாது, அதை மண்ணில் தான் நட்டு வைக்கணுமா, அப்போ தான் வந்துட்டு அது நல்லா வளரும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் தண்ணியில் விட்டால் கொஞ்சம் வேர் மாதிரி முளைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மண்ணில் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லவும் தான் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நல்லபடியாக எடுத்து நட்டும் வச்சுட்டேன். குட்டி குட்டியாக வெள்ளை கலரில் வேர் மாதிரி வந்துச்சு. நட்டு வச்சுட்டு வீட்டில் வந்துட்டு காய்கறி ஒன்றுமே இல்லை. சரி போய் காய்கறி வாங்கிட்டு வரலான்னு அப்படின்னு காய்கறி வாங்கிட்டு வந்துட்டு அதெல்லாம் கொட்டி எடுத்து வச்சுட்ருந்தேன். எடுத்து வச்சுட்டு வீட்டில் வந்து மட்டனை வந்து குழம்பு வச்சுருந்தேன். நைட்டுக்கு என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு மட்டன் வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி இருந்துச்சு. அம்மா வந்தாங்க. அம்மா எனக்கு கொஞ்சம் ரசம் வச்சு தந்தாங்க. ரசம் வச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டில் வந்து க்ளீன் பண்ணுற ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு. அம்மா எனக்காக ஹெல்ப் பண்ணி வீடெல்லாம் கூட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் அதே சைடில் வந்துட்டு மேலே இருக்கிற கவுண்டர் டாப்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். பால்காரும் வந்துட்டார். பால் வாங்கி வச்சு சூடு பண்ணியாச்சு.